السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله ثم الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين شفينا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد، அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு செய்த மாபெரும் கிருபை, அவன் நமக்கு நமது உயிரினும் மேலான கண்மணி தோஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரில் நடத்தப்படக்கூடிய புனிதமான இந்த நிகழ்ச்சியினை காலை முதல் இரவு வரை நாயகத்தை பற்றி கேட்பதற்கும் பேசுவதற்கும் புனிதமான அந்த மஜ்லிஸில் கலந்து கொள்வதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா புனிதமிக்க இந்த மஜ்லிஸையும் இந்த மஜ்லிஸிற்கு வருகை தந்தவர்களையும் இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்தவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் புனிதமான இந்த மஜ்லிஸை இன்மைக்கும் வறுமைக்கும் பயனுள்ள மஜ்லிஸாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அன்பான பெருமக்களே, தலைமை உரை என்ற அடிப்படையில் ஒரு சில செய்திகளை மட்டும் நான் சொல்லி இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக நாம் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஹஸரத் பெருந்தகை அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பேசுவதற்குண்டான நல்ல வாய்ப்பை நாம் கொடுப்போம். அன்பான பெருமக்களே, முதலாவது தினத்திலேயே நான் சொன்னேன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத் என்று சொல்லக்கூடிய பரிந்துரை மறுமையில் நமக்கு கிடைப்பதற்காக வேண்டி சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும், சில முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் என்று நாம் சொன்னோம். அன்பான பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக எல்லோருக்கும் பரிந்துரை செய்வார்கள். அது முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நாயகத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் பரிந்துரை செய்வார்கள். ஷஃபாத் குப்ரா, ஷஃபாத் உதுமா. காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அங்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தார்கள் அனைவருக்கும் ரஹமத்தாக இங்கேயும் இருக்கிறார்கள், அங்கேயும் இருப்பார்கள் என்ற அடிப்படையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த ரஹ்மத் நாளைக்கு மறுமையில் வெளிப்படும். அதனால எல்லோருக்கும் அந்த ஷஃபாத் கிடைக்கும். இது பொதுவானது. இனி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமாக சில மக்களுக்கு ஷஃபாத் செய்வார்கள். முதலாவது சொல்லக்கூடிய அந்த ஷஃபாத்தில் எல்லோரும் உள்ள வருவோம். ஆனால் அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமாக சில நபர்களுக்கு ஷஃபாத் செய்வார்கள். அந்த ஷஃபாத்திற்கு தகுதியானவர்களாக நாம் ஆக வேண்டும், அதற்குண்டான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். யார் யாருக்கெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமான ஷஃபாத் செய்வார்கள் என்பதற்கு முதலாவது இடத்திலே 2 செய்திகளை சொன்னேன். ஒன்று, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் காலிஸன் மின் கல்பிஹி, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை இஹ்லாஸோடு உண்மையான உள்ளத்தோடு சொல்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாத் கிடைக்கும் என்று சொன்னார்கள் கண்மணி தாஹா. அதிகமான கலிமாக்களை இஹ்லாஸான முறையிலே நாம் ஓத வேண்டும். இரண்டாவது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பாங்கு சொல்லி முடித்ததற்கு பிறகு பாங்கினுடைய துஆவை எவர் ஓதுகிறாரோ ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி, அவருக்கு என்னுடைய ஷஃபாத் கிடைக்கும் என்று சொன்னார்கள். இந்த 2 செய்தியை தான் நம்ம சொன்னோம். நமது பிள்ளைகளுக்கு நாம் ஷஃபாத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நமது பிள்ளைகளுக்கு நாம் பாங்கினுடைய துஆவை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அன்பான பெருமக்கள், இனி மூன்றாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் ஸல்லா அலைய ஹீன யுஸ்பிஹு அஷரா வ ஹீன யும்சி அஷரா அதரக்துஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது ஷஃபாத் செய்யக்கூடிய மக்களை சொல்வார்கள், யார் காலையில 10 முறை ஸலவாத் சொல்வாரோ,
யார் காலையில் 10 முறை ஸலவாத்து சொல்வாரோ, மாலையில் 10 முறை ஸலவாத்து சொல்வாரோ, நாளைக்கு மறுமையில் அவருக்கு நான் ஷஃபாத்து செய்வேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக நம்ம ஸலவாத்து நிறைய ஓதுவோம். நாயகத்தினுடைய ஷஃபாத் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற நியத்தில் ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிரக்கணக்கில் சொல்லல. அப்பவும் ரஹ்மத்தா தான் இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு நாளும் என் மீது 1,00,000 முறை ஸலவாத்து சொல்வாரோ, 10,000 முறை ஸலவாத்து சொல்வாரோ, அவருக்கு என்னுடைய ஷஃபாத்து கிடைக்குன்னா அதில் பாக்கியம் பெற்றவர்கள் ரொம்ப கம்மியாக போயிடுவாங்க. வெறும் 10 சொல்றாங்க. மன் ஸல்லா அலைஹி ஹீன யுஸ்பிஹ் 10 வ ஹீன யும்சி 10. காலையில் 10 முறை ஸலவாத்து, மாலையில் 10 முறை ஸலவாத்து எவர் நியமமாக சொல்லி வருகிறாரோ, தொடர்ச்சியாக செய்து வருகிறாரோ, அவருக்கு நான் ஷஃபாத்து செய்வேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் தொடர்ந்து ஸலவாத்து ஓதினால் நாயகத்தினுடைய ஷஃபாத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இது எந்த ஸலவாத்து வேணாலும் ஓதிக்கொள்ளலாம், இந்த ஸலவாத்து தான்ங்கிறது அல்ல. ஆனால் தபரானியில ஒரு செய்தி வருது. தபரானியிலே ஒரு செய்தி வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் கால அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அன்ஸிலுல் மக்அதல் முகர்ரப இன்தக யௌமல் கியாமா. இந்த ஸலவாத்தை எவர் ஓதுகிறாரோ, மேல சொன்னது பொதுவான எந்த ஸலவாத்தாக இருந்தாலும் சரி, காலையில 10 முறை மாலையில 10 முறை ஸலவாத்து சொன்னால் நாயகனுடைய ஷஃபாத் கிடைக்கும். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஸலவாத்தை நீங்கள் ஓதினாலும் என்னுடைய ஷஃபாத் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அஸாகிர் ரஹ்மத்துல்லாஹி, இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை ஹஸன் என்று அறிவிக்கிறார்கள். اللهم صل على محمد وانزله المقعد المقرب عندك يوم القيامه என்ற ஸலவாத்தை எவர் ஓதுவாரோ ஹல்லத்து லஹு ஷஃபாஅத்தி, அவருக்கு என் ஷஃபாத் கிடைக்கும்ங்கறாங்க. இந்த ஸலவாத்தையும் நாம் ஓத கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோன்று இன்னொரு ஸலவாத்தும் சொல்லப்படுகிறது. இஆனத்து தாலிபின் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இஆனத்து தாலிபின் எதுக்கெடுத்தாலும் எந்த கிதாபில் வருதுன்னு கேட்குறாங்க. சொன்ன உடனே இந்த கிதாபை பார்த்துருவாங்க போல தெரியுது. எந்த கிதாபில் வருது கேட்கறது நல்ல விஷயம் தான். அதனால கிதாபை சேர்த்து நம்ம சொல்லிடுறோம். இஆனத்து தாலிபி என்ற கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் ஸலாத்தன் தகூனு லக ரிதாஅன் வ லிஹக்கிஹி அதாஅன் வ அஅதிஹி. ஸலவாத் கொஞ்சம் பெரிய ஸலவாத் தான், யூடியூப்ல ரெக்கார்டா இருக்கும். நீங்க பிறகு கேட்டு எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நமக்கு ஷஃபாத் கிடைக்கும்னா கொஞ்சம் சிரமப்படணும். சுல்லாவுடைய ஷஃபாத் கிடைக்கும்னா கொஞ்சமாவது ஹரக்கத் சே பரக்கத் ஓதிய, கொஞ்சம் ஹரக்கத்தா இருந்தாலும் பரக்கத்து கிடைக்கும். இந்த ஸலவாத் கொஞ்சம் பெரிய ஸலவாத் தான், இருந்தாலும் நாம் இதை எழுதி நாம் ஓத வேண்டும். اللهم صل على محمد وعلى آل محمد صلاة تكون لك رضا ولحقه عداء وأعته الوسيلة وبعثه المقام المحمود وبعثه المقام الذي وعدته وجزه عنا ما هو أهله وجزه أفضل ما جزيت نبيا عن أمته وصل عليه وعلى جميع إخوانه من النبيين والصالحين يا أرحم الراحمين என்ற இந்த ஸலவாத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் 7 தடவை ஓதணும். இந்த ஸலவாத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் 7 தடவை 7 வெள்ளிக்கிழமை ஓதணும். இப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்னு சொன்னா நாளைக்கு 7 தடவை ஓதணும். அடுத்த 2வது வெள்ளிக்கிழமை அதே மாதிரி 7, இப்படி 7 வாரம் 7 வெள்ளிக்கிழமை இந்த ஸலவாத்தை 7 முறை ஓதினால் வஜபத் லஹு ஷஃபாஅத்துஹு, அவர்களுக்கு நாயகத்துடைய ஷஃபாத் கிடைக்கும் என்பதாக இஆனத்து தாலிபின் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப விசேஷமான அந்த ஷஃபாத் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்று நாயகம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த ஷஃபாத்தை பெறக்கூடியவர்களாக நாமும் ஆக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தி சொல்வார்கள், மன் ஸபர அலா ஷித்தத்தி ஈஷில் மதீனா, மதீனாவில் வரக்கூடிய கஷ்டங்களை எவர் பொறுமையோடு ஏற்றுக்கொள்வாரோ. மதீனாவில் வரக்கூடிய இது மதீனாவில் தங்கக்கூடியவர்களுக்கும் பொருந்தும், ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்களுக்கும் பொருந்தும், உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்களுக்கும் பொருந்தும். மக்காவுக்கு போகிறோம், உம்ராவுக்கு போகிறோம், ஹஜ்ஜிக்கு போகிறோம், மதீனாவில் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா என்ன எவ்வளவு கஷ்டமா இருக்குது, எவ்வளவு சிரமமா இருக்குது. இந்த ஹதீஸை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மதீனாவில் நமக்கு ஒருவேளை சிரமம் ஏற்பட்டால், மதீனாவில் நமக்கு ஒருவேளை கஷ்டங்கள் சிரமங்கள் ஏற்பட்டால், நம்மளுடைய கிளைமேட்டுக்கு எல்லாம் வித்தியாசமா இருக்கும். நம்முடைய கிளைமேட் மாதிரி இருக்க
அங்க போல நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஏற்பட்டால் பொறுமையோடு நாம் இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, இந்த ஹதீஸை நாம் நினைக்க வேண்டும். யார் மதீனாவுடைய கஷ்டத்தை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வார்களோ குந்து லஹு ஷஃபீஅன் அவ் ஷஹீதன் யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அவருக்கு நான் ஷஃபாத் செய்வேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்மணி நாயகத்தினுடைய புனிதமான அந்த மண்ணில் நமக்கு ஏதாவது சிரமங்கள் வரும் பொழுது நாம் அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மதீனாவுல வஃபாத் ஆகக்கூடிய நசீபு கிடைச்ச வஃபாத் ஆகுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி வஃபாத்ங்கிறது ஹயாத்து மௌத் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. மன் இஸ்ததாஅ அன் யமூத பில் மதீனா, மதீனாவில் மரணிப்பதற்கு உங்களால் முடியுமேயானால் ஃபல்யஃபஅல், அவர் செய்து கொள்ளட்டும். மதீனாவில் மரணிப்பதற்கு ஒரு முயற்சி செய்து கொள்ளட்டும். ஏன் தெரியுமா? ஃபஇன்னி உஷஃபிஉ லிமன் மாத பிஹி, யார் மதீனாவிலே மரணிக்கிறாரோ அவருக்கு நான் ஷஃபாத் செய்வேன் என்றார். மௌத்து ரப்புடைய கையில் இருக்கு. நமக்கு சூசைடா பண்ண முடியும். அல்லாஹ் நவுது பில்லாஹ். மதீனால மௌத்தா போனவருக்கு என்னுடைய ஷஃபாத் கிடைக்கும் என்றால் மதீனாவில் மரணிப்பதற்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். மதீனாவில் நமக்கு மௌத் வருவதற்காக வேண்டி ஆசைப்படணும். எத்தனையோ மகான்மார்கள் துஆ செஞ்சிருக்கிறார். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல வருஷங்களாக மதீனாவிலே இருந்தாங்க. மதீனா விட்டு வெளியே போகவே இல்லை. ஹஜ்ஜெல்லாம் ரொம்ப கம்மியாக செய்திருக்கிறார்கள். காரணம் கேட்டதற்கு சொல்வார்கள், நான் மதீனாவுக்கு வெளியில போய் ஒருவேளை எனக்கு மௌத்து வந்துட்டு அங்கேயே அடக்கிடுவாங்க. என்னுடைய கடைசி உடல், என்னுடைய உடல் மதீனாவில் அடக்கம் செய்யப்படுவதற்காக வேண்டிய ரொம்ப பொறுமையோடு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள். உமரதியல்லாஹு துஆ கேட்பாங்க, அல்லாஹ்வே உன் ஹபீபுடைய புனிதமான இந்த மதீனால மௌத்தாவுடைய நசீபக்குள்ளும் கேட்பார். ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் மதீனாவில் மரணிப்பவர்களுக்கு கிடைக்கும் என்றால் மதீனால மௌத்தா போக ஆசைப்படணும். அப்படி அல்லாஹ் பலருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். எத்தனையோ மக்கள் துஆ செய்திருக்கிற, அல்லாஹ்வே ஹஜ்ஜிக்கு போனா அங்க மௌத்தாகிது, மக்கால மௌத்தாக்கு, மதீனால மௌத்தாக்கு. மதியம் கூட கணிதத்துக்குரிய அப்துல் மாலிக் அவர்கள் பேசும் பொழுது நல்லோர்களுக்கு மௌத்த அல்லாஹ் அவங்க கையில கொடுத்துடலாம். நல்லோர்களுக்கு மௌத்த அல்லாஹ் அவங்க கையில கொடுத்துடலாம். எங்க மௌத்தான ஆசைப்படுறீங்களோ படுங்க, துஆ கேட்க வேண்டியதுதான். மதீனாவில் நமக்கு மௌத் வர வேண்டும். மௌத்தாக முடியுமா முடியாது, அது அவனுடைய கை. நம்முடைய வேலை மனிஸ்தா, உங்களால் முடியுமே ஆனால் செய்து கொள்ளுங்கள். நம்மால முடிஞ்சது துஆ மட்டும்தான். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். ரப்பே மதீனாவில் வஃபாத் ஆகக்கூடிய நசீபை கொடு, மதீனாவில் வஃபாத் ஆகக்கூடிய நசீபை கொடு. நம்ம நசீபில் அது இருந்தால் அல்லாஹ் எப்படியாவது எடுத்து கொண்டு போய் அங்க ஒன்று மௌத்தாக்கிடுவோம். எத்தனையோ மக்களுக்கு அல்லாஹ் மாதிரி மௌத்தை கொடுத்திருக்கிறான். மதீனாவில் வஃபாத் ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் பல பேருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நம்மால முடிந்தது துஆ செய்யலாம். அல்லாஹ் அவருடைய நசீபுல, நம்முடைய நசீபுல மதீனாவில் வஃபாத்தாக வேண்டும் என்று எழுதியிருந்தால் அல்லாஹ் அந்த நசீபை தருவார். அது மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் ஸார கபரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, என்னுடைய கபரை, என்னுடைய ரௌலா ஷரீஃபை யார் ஜியாரத் செய்வாரோ அவருக்கும் என்னுடைய ஷஃபாத் கட்டாயம்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் விசேஷமான ஷஃபாஅத்துகள், விசேஷமான பரிந்துரைகள். இதெல்லாம் கிடைப்பதற்கு நாம் முயற்சி செய்தால்தான் இது கிடைக்கும். நாயகத்தினுடைய புனிதமான ரௌலா ஷரீஃபை, நாயகம் அடங்கி இருக்கக்கூடிய புனிதமான அந்த மண்ணிலே ரௌலா ஷரீஃபை நாம் ஜியாரத் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கண்மணி ஹபீபுடைய அந்த ஷஃபாத் நமக்கு கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. இன்னொரு ஹதீஸில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் ஹஃபில அலா உம்மதி 40 ஹதீஸன், யார் என்னுடைய உம்மத்தில் 40 ஹதீஸ்களை மரணம் செய்வார்களோ, என்னுடைய உம்மத்திலே 40 ஹதீஸ்களை எவர் மரணம் செய்வாரோ குன்து லஹு ஷஃபீஅன் வ ஷஹீதன் யௌமல் கியாமா, நாளைக்கு மறுமையில் அவருக்கு நான் ஷஃபாத் செய்வேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 40 ஹதீஸ்களை மரணம் செய்தால் ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத் கிடைக்கும் என்பதை நாயகம் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் வருகிறது, மம்மாத்த ஃபி அஹதல் ஹரமை, ஏற்கனவே சொல்றது மதீனாவில் யார் வஃபாத் ஆகக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறாரோ அவருக்கு ஷஃபாத் செய்வேன். இன்னொரு ஹதீஸில் நாயகம் சொல்வார்கள், மம்மாத்த ஃபி அஹதல் ஹரமை, ஹரம் மக்கா மதீனா, இந்த இரண்டில் எங்கேயாவது அவருக்கு வஃபாத் ஆகினார் இஸ்தௌஜப ஷஃபாஅத்தி, அவர் என்னுடைய ஷஃபாத்தை பெற்று விட்டார், என்னுடைய ஷஃபாத் அவருக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமான பல ஷஃபாத்துகள், பரிந்துரைகளை நாயகம் வைத்திருக்கிறார்கள்.
நாயகத்தினுடைய அந்த முபாரக்கான அந்த பரிந்துரை இல்லாமல் சுவனம் செல்வது என்பது மிக கஷ்டம். அது இது போன்ற நாயகத்தினுடைய அந்த பரிபூர்ணமான, பரிசுத்தமான, உயர்தமான, உன்னதமான அந்த ஷஃபாத்தை நாம் பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்ப எந்தெந்த காரியங்களை எல்லாம் செய்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத் என்று சொல்லக்கூடிய பரிந்துரை கிடைக்குமோ, இன்னும் பல பேருக்கு ஷஃபாத் செய்வதாக ஹதீஸ்கள்ல வருது. நான் நேரத்தை கருதி நான் சுருக்கிக் கொள்கிறேன். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உன்னதமான ஷஃபாத் எனும் பரிந்துரையை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.